ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லைவ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லைவ் எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். லைவ் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது வருத்தப்பட வேண்டாம். நம்ம அடுத்து எப்போமாவது ஒரு தடவை இந்த மாதிரி லைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, திங்கக்கிழமை. சரிங்களா? அதாவது நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது, ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, அதே மாதிரி இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்னா 26,400 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 109 புட் ஆப்ஷன் 109 அண்ட் கால் ஆப்ஷன் வந்து 35 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க வந்து டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. சரி, அப்போ நம்மளுக்கு 26,350 பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து 55 புட் ஆப்ஷன் வந்து 79 இருக்கிறாங்க. சரியா? கால் ஆப்ஷன் வந்து 55 புட் ஆப்ஷன் வந்து 79 அப்படின்னு இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இவங்களை தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஏடிஎம் ஸ்டேக்காக வந்து எடுத்துக்கணும். சரி, அப்போ இந்த ஏடிஎம் ஸ்டேக்கை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 55 அப்படின்னு இருக்காங்க இல்லையா? புட் ஆப்ஷன் வந்து 79 அப்படின்னு இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இவங்களுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி என்ன செய்யணுங்க, பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ இவங்களுக்குள்ளான டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ 79 மைனஸ் 55 அப்படின்னு போட்டிங்கன்னா 24 அப்படின்னு வரும். சரிங்களா? 24 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இந்த 24 நம்ம என்ன செய்யணும், இந்த 24 நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப மெயின். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து இந்த 26,350 இருக்குது இல்லைங்களா? 26,350. சரியா? இந்த 26,350ஓட இந்த 24 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஏன் நம்ம மைனஸ் பண்றோம், அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் சைடு தான் வந்து என்ன செய்யுதுங்க, பிரீமியம் வந்து அதிகமா இருக்கு. பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காலை விட புட்ல வந்து பிரீமியம் அதிகமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். சரிங்களா? பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படின்றது வேற. சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூல இருந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றது வேற, நம்மளுக்கு காலை விட புட்டை கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றது வேற. சரிங்களா? ஸோ அதை நீங்க வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். பிரீமியம் அதிகமா இருக்கு, அப்போ புட் சைடு அதிகமா இருக்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்னும் மேலே போய் நமக்கு பிரீமியம் குறைக்க போறாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இது காலில் இருந்து புட் சைடு வந்து என்ன செய்யறாங்க, பிரீமியம் வந்து அதிகமா இருக்கிறாங்க, அது நான் சொல்றேன். சரிங்களா? கூட இருக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ ஆனால் வேல்யூ வந்து கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 79 அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யறோம், இதுல இருந்து இந்த 24 கழிக்கிறோம். ஸோ அதே இது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை அந்த 24 என்ன செய்யணுங்க, கூட்டணும். அவ்வளவுதான். இதே இது நம்மளுக்கு 79 இங்கேயும் 55 இங்கேயும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 24 வந்து என்ன செஞ்சிருப்போம், அந்த 350ஓட கூட்டியிருப்போம். அதே இது நம்மளுக்கு இப்போ புட் சைடு அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்யறோம், அந்த 24 நம்ம கழிக்கிறோம். ஸோ இந்த 24 இதுல கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 26,326 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? 326 அப்படின்றது வந்து என்ன செய்யுங்க, நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து என்னதுங்க, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து இங்க தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோஸ் ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு பைசா வந்து வித்தியாசம் வரலாம். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஃபிகரா தான் கிடைக்கும். இதுல வந்து நம்மளுக்கு 0.5 0.6 அந்த இதெல்லாம் வந்து வராது. சரிங்களா? ஏன்னா அது வந்து நம்மளுக்கு காலம் வந்து ரொம்ப பெருசா இங்க வர வந்துடும் அப்படின்றதுனால நான் அது எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஒன்லி ரவுண்ட் ஃபிகரா வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வேல்யூ மட்டும் தான் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து அந்த லாஜிக் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம பார்த்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ வந்து 26,324 இல்லைன்னா 325 அந்த ரேஞ்ச் பக்கத்துல நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்கு. ஓகே, இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர், இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட், அதாவது வீக்லி சார்ட். ஓகே, இப்போ இது நம்மளுக்கு எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 26,347 அப்படின்னு காட்டுதா. ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து கிடையாது. நம்ம க்ளோசிங் பிரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன் டே சார்ட்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் எக்ஸாக்டா நம்மளுக்கு எங்க க்ளோசிங் ஆயிருக்காங்க, அதாவது செட்டில்மெண்ட் முடிஞ்சு நம்மளுக்கு எங்க க்ளோசிங் ஆயிருக்காங்க அப்படின்ற பிரைஸ் வந்து இங்க கிடைச்சிடும். சரியா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 26,325 அப்படின்னு காட்டுது. சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க,
கரெக்டாக வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து மேட்ச் ஆகுது. சரியா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இதில் அந்த பைசா வந்து வித்தியாசம் வரும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. 26,325 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ. இது இப்படி தான் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து 26,325 அப்படின்றது கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ என்ன கிடைச்சிருக்காங்க, 26,325 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,404 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,471 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,270 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,211 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ மாறக்கூடும். ஓகேங்களா? ஸோ அந்த இதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 66 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 129 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 161 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 193 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது தான், இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போகிறது இல்லைங்க. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி இந்த லெவல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது 193 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்லனாலும் என்ன செஞ்சுக்கலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த லெவல்ஸும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து மார்னிங் எவ்ரிடே வந்து நம்ம என்ன ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம். சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.